ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் ஜாப் சீக்கர் விசா எப்படி பெறுவதென்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். முடியும் மட்டும் இருந்து பாருங்கோ. இந்த ஜாப் சீக்கர் விசா நாங்கள் பெற வேணும் என்று சொன்னால் சில நிபந்தனைகள் இருக்குது. அதை என்னன்னு முதலாவது நாங்கள் பார்ப்போம். ஸோ நாங்கள் முதலாவது 3ஆம் நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்க வேணும். அதாவது நாங்கள் ஒரு யூரோப்பிய கண்ட்ரியை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, யுஎஸ்ஆவை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, இஸ்ரேல், ஜப்பான், கனடா இந்த நாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் சீக்கர் விசா தேவையில்லை, எங்களுக்கு தான் தேவை. நாங்கள் தான் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் எங்களோட குடும்பங்களை காப்பாற்றணும், பார்க்கணும்னு நினைப்போம். என்ன அப்போ எங்களுக்கு தான் தேவை மூன்றாம் நாட்டு நபர்களுக்கு தான் இந்த விசா தேவை. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வருஷம் ஒரு ஃபீல்டில் நாங்கள் வேலை செய்திருக்கணும். அதாவது ஒரு ஐடி ஃபீல்ட்லேயோ இல்லாட்டி ஒரு மெடிசின் ஃபீல்ட்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல 5 வருடம் நாங்கள் வேலை செய்து அங்கே இருந்து எங்களுக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜெர்மன் நாட்டில் நின்று நாங்கள் வேலை தேடுறதுக்கோ இல்லாட்டி நாங்கள் வசிக்கிறதுக்கோ எங்களோட அன்றாட தேவைகளுக்கு மாதம் மாதம் எங்களோட பேங்க்ல நாங்கள் ஒரு அக்கௌண்ட்ல காசு போட்டு அந்த அக்கௌண்ட்ல இருந்து மாதம் மாதம் 947 யூரோ எங்களுக்கு மாதம் மாதம் இருக்க வேணுமா. அதே நேரத்தில் எங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் நாங்கள் செய்திருக்க வேணும். ஏண்டா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனை பொறுத்த மட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் நாங்கள் வருத்தம் வந்தால் ஒரு டாக்டர்கிட்டயே போக இயலாது. அப்படி போனாலும் நாங்களே கையால் காசு கட்டணும். ஆனால் இப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லாட்டி ஒர்க் விசாவில் வரவங்க முதலே ஹெல்த் இன்சூரன்ஸ் செய்து தான் இங்கே வர வேணும். இது அவங்க கொடுத்துருக்கிற 3ஆவது நிபந்தனை. 4ஆவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் படித்த படிப்பு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவை. அதாவது யூனிவர்சிட்டியில் நாங்கள் படிச்சிருந்தா அங்கே யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸு மற்ற இல்லாட்டி என்ன நாங்கள் படித்திருந்தானோ ஒரு சர்டிஃபிகேட் எங்களுக்கு வேணும். அந்த சர்டிஃபிகேட் ஜெர்மன் நாட்டில் அங்கீகரித்ததா இருக்கணும், அக்செப்ட் பண்ணி அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை ஜெர்மன் நாட்டில் அக்செப்ட் பண்ண வேணும். ஸோ இந்த நிபந்தனைகள் எங்களுக்கு இருந்ததா இருந்தால் நாங்கள் ஜெர்மன் நாட்டுக்கு ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இவ்வளவு தான் கேட்டிருக்கிறீங்க. அதாவது அதுக்கு பிறகு நிறைய இருக்குது. எங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கணும், அந்த பாஸ்போர்ட் எங்கடையா இருக்கணும். மற்றது அதுக்கு பிறகு நாங்கள் சிவி முதலே கொடுத்துருக்கணும். அந்த சிவியில் எழுதி இருக்கணும் எங்கே நாங்கள் வேலை செய்திருக்கிறோம், எங்கே படித்திருக்கிறோம், எல்லாமே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கணும். அதோடு சேர்த்து ஒரு லெட்டரும் கொடுக்கணும், நான் என்னத்துக்கு அப்ளை பண்ண போகிறேன், என்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு லெட்டரும் நாங்கள் கொடுக்க வேணும். மற்ற நாங்கள் இங்கே வாரதுக்கு முன்னாடியே நாங்கள் அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துடணும். நாங்கள் இங்கே எங்கே நிற்க போகிறோம், எந்த ஹோட்டல் புக் பண்ணியிருக்கிறோம், இல்லாட்டி எந்த ஃப்ரெண்ட் வீட்டில் நிற்க போகிறோம், அப்படி அந்த டீட்டெயிலை நாங்கள் முதலே கொடுத்துட வேணும். விசா அப்ளை பண்ணிக்கலையே நாங்கள் இதெல்லாத்தையும் கொடுத்துடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். என்ற தமிழும் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நான் நம்புகிறேன். அப்படி இருந்ததா இருந்தால் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நான் எந்த தமிழில் உங்களுக்கு பிரயோசனமான வீடியோவை நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வெப்சைட் இந்த இன்ஃபர்மேஷன், இந்த விசா வெப்சைட் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன்.
நீங்களாயே போய் அந்த ஒர்க் விசா எப்படி நான் பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி நீங்களாயே படித்து பாருங்க. கூடுதலா இது ஸ்ரீலங்காவில் இருக்கிறவைக்கே பிரயோசனமாக இருக்குமென்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே விசா கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க ஜெர்மன் நாட்டுக்கு ஈஸியா வந்துடலாம். ஆனா ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க அப்படி இல்லை. ஆனா நீங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த லிங்க்குக்கு போய் நீங்க பாருங்க. சில நேரம் சட்டங்கள் மாறி இருக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.